உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். துதிப்பதற்காகவே ஒரு கூட்டத்தை கர்த்தர் தனக்கென்று வைத்தபடியினாலே ஆண்டவரே உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா எபினேசரே, ஓ எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் சொல்லுமா, உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஐயா எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு சொல்லுவோமா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. We just worship you, Lord. ஆராதனை ஆராதனை. விருப்பத்தோடு சொல்லுங்கள் ஆராதனை என்று. ஆராதனை. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை. நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. உமக்கென்று ஒரு கூட்டத்தை இந்த பகுதியிலே பிரித்தெடுத்து உம்முடைய ஜனமாய் மாற்றி உம்மை துதிப்பதற்கு நீர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய 2வது மாதம் ஆண்டவரே, முதல் வாரம் எங்கள் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சபையிலே கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் மத்தியில் இன்றைக்கு நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் எல்லாருமே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் பாடல்கள், ஜெபங்கள், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை, பந்தி எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மாம்சத்தில் ஒரு நாள் பாடிமை ஆராதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆவியில இருக்கிற தேவனை ஆவியில தான் பாட முடியும். நாங்கள் ஆவியில பாடிமை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் இந்த ஆராதனையிலே எழுந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்க எல்லா சத்துருக்களும் சிதறண்டு ஓடுவார்களாக. தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல் தேவனின் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்று தாவீது சொல்றாரு. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த பகுதியை ஆளுகை செய்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறோம். நீ புறப்பட்டு இந்த பகுதியை விட்டு போ என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு இந்த பாளையத்திலே உலாவுவானாக. உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கட்டும் ஆண்டவரே. பாடும்போதே அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகர் சுகம் பெறுவார்களாக, அநேகர் விடுதலை அடைவார்களாக, அநேகர் தொடப்படுவார்களாக. உம்முடைய வஸ்திரம் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கட்டப்பா.
ஷபாலா ஹந்து ரகத்யாராமா சந்தாராபா. உங்க பிரசன்னத்தை இன்னைக்கு நாங்க உணரட்டப்பா. திருப்தியாய் இந்த ஆராதனை எங்களுக்கு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லாரையும் திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே, கடமைக்காக சடங்காச்சாரமாய் அல்ல, இன்னைக்கு நாங்களுமே ஆவியில பாடி, ஆவியில களி கூர்ந்து, ஆவியில மகிமைப்படுத்த கிருபை தாரும். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் பத்திரமாய் வந்து போவார்களாக. வழிப்பிரயாணத்திலே கர்த்தாவே சத்துருக்கள் தொடாதபடி ஆண்டவரே, கார்லையும் பஸ்லையும் நடந்து டூ வீலர்லையும் வரும்போது எங்க பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. இன்னைக்கு அநேக புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவீராக. 10 தாலுகாவிலிருந்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, உம்முடைய ஜனத்தை கொடுக்கும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கண்கள், உம்முடைய இருதயம் இந்த ஆலயத்தின் மேல் இருக்கட்டும். இந்த ஆராதனை உம்மை பிரியப்படுத்துகிற ஆராதனையா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். You may be seated. உட்காருங்கள். ஆண்டவர் நாமத்தை கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாட போகிறீங்க. உம் இரக்கத்தை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. கிருபையை ஆமென் போற்றுவேன். இரக்கத்தை பாடணும். தேவனுடைய இரக்கங்கள் என்ன செய்யணுமா? பாடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கினார். வேதம் சொல்லுதில்ல, ஓடுகிறவனால் அல்ல, விரும்புகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனாலயா. உங்க வாழ்க்கையில் 1000 ஓடலாம் சம்பாதிக்க. ஆமென். ஆமா, விரும்புகிறவனாலும் அல்ல. நிறைய பேர் விரும்புவாங்க, பெரிய ஆளா மாறணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இறக்க வைக்கணும். ஆமென். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்து. Come on, give a great applause to the Lord. நல்ல நல்ல கரங்கள் அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக, ஓ என் மேல வச்ச அவருடைய மகிமைக்காக, அழைப்புக்காக, ரட்சிப்புக்காக. எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகள். ஆமென். உண்மைதானே? நான் பாட்டுக்காக சொல்லல, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகள். அதனாலதான் நீங்க ஜீவனோட இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து வல்லமை என்னோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆமென். சந்தோஷமா அவரை பாடும்போது நல்ல சந்தோஷமா பாடுங்க. Come on. இரக்கத்தை ஆடிப்பாடுவேன், உன் கிருபையை கொண்டாடுவேன். உம்மை போல தெய்வம் இல்லை. உன் மகிமையை நான் பாடுவேன், உலகெங்கும் பறைசாற்றுவேன். எங்கள் நேசர் மீட்பர் நீதானே. பாடுவோமா? ஆமென். கண்டதாலே எங்களுள்ள உம் அன்பை பாடாதிருக்குமோ? எங்கள் கால்கள் நடனம் பாடி துதிக்கும். உன்னதரே உங்கள் கிருபையை பாடுவோம், தயவாய் பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை போற்றி துதிக்கும். உன்னதரே உங்கள் அன்பை பாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம், பாடுவோம். நடனம் ஆடுவே, என் கரங்கள் உம்மை உயர்த்துவே. உங்கள் அன்பால் என் வாழ்க்கை மறியதே. உன் கிருபையை நான் பாடுவேன், உன் இரக்கத்தை நான் போற்றுவேன். இந்த ஆசை ஏக்கம் நீதானே. கால்கள் நடனமாடுவேன், என் கரங்கள் உம்மை உயர்த்துவேன். உங்கள் அன்பால் என் வாழ்க்கை அறியவே. கிருபையை பாடுவேன், இரக்கத்தை நான் போற்றுவேன். உங்கள் ஆசை ஏக்கம் நீதானே. உங்கள் அன்பை கண்டதாலே, உங்கள் அன்பை சொல்லுங்க, கண்டதாலே எந்த உள்ளம்
அப்பா உங்க அன்பை கண்டதாலே, உங்க அன்பை சேர்ந்து பாடுங்க. எந்த உள்ளம் உன் அன்பை பாடாதிருக்குமோ, சொல்லுங்க. அன்பை கண்டதாலே, ஓ எந்த உள்ளம் உன் அன்பை பாடாதிருக்குமோ, எங்கள் காற்றை நடனமாடி துதிக்கும் உன்னாதரே உங்கள் பாடுவோம், தயவை பாடுவோம், பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை சத்தமா உன்னாதரே உங்கள் அன்பை பாடுவோம், உன் தயவை பாடுவோம். கரகதி முதலாய் நம்மை தாங்கிக் கொண்ட தேவனுக்கு
இந்த கிடியோன் இன்டர்நேஷ்னல் ஊழியத்திலிருந்து நாங்கள் குடும்பமாய் இந்த ஊழியத்தை செய்கிறோம். இது நாங்கள் உங்கள் முன்பதாய் நிற்பதற்கு 3 மிக முக்கிய காரணங்கள் உண்டு. 3 மிக முக்கிய காரணங்கள் உங்கள் முன்பதாய் நாங்கள் நிற்பதற்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் சபையாய் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாத எந்த காரியமும், அழகாய் பாச சொன்னாங்க, செத்தது. ஜெபமே ஜெயம். ஜெபந்தான் எல்லாவற்றுக்கும். இந்த ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் சபையாய் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சபையாய் பாச சொன்னதை போல நீங்கள் உங்களுடைய சபைகளில் ஒரு நாள் எங்களுக்காக ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 5 நிமிஷம் எங்களுக்காக நீங்கள் சபையாய் ஜெபிச்சிட்டிங்கன்னா இந்த வேதாகமத்தை நாங்கள் எங்கெல்லாம் கொடுக்குறோமோ அது ஒரு ஆத்மாவாக திரும்பி வரும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக சபையாய் ஜெபியுங்கள். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து உங்கள் போதகரனுடைய முழு அனுமதியை பெற்று நீங்கள் இந்த ஊழியத்திலே எங்களோடு கூட இணைந்து செயல்படலாம். உங்கள் போதகரனுடைய முழு அனுமதியை பெற்று நீங்களும் இந்த நியூ டெஸ்டமென்ட், இந்த வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கிடியோனாக இருக்கணும். அப்போ தான் இந்த நியூ டெஸ்டமென்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து செய்யணும்னா உங்கள் போதகனுடைய முழு அனுமதியை பெற்று நீங்கள் எங்களோடு கூட இணைந்து செயல்படலாம். அதுக்கு என்ன ஆண்டு சந்தா ஒவ்வொரு வருடமும் 2100 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். ஆண்களுக்கு கிடியோனுக்கு 1600 ரூபாயும், ஆக்சிலரி பெண்களுக்கு 500 ரூபாயும் கொடுத்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து உங்கள் நீங்கள் செயல்படலாம். ஆயுள் சந்தா ஒரு சூப்பரான ஒரு இது. நான் செத்துட்டா கூட என் பேரில் டெய்லி ஒரு வேதாகமம் கொடுப்பாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நான் இறந்துட்டா நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு ஜீவனுள்ள தேவனை காட்டுகிற வேதாகமம் ஒவ்வொரு நாளும் நான் 25,000 ரூபாய் கொடுத்து லைஃப் மெம்பராக நான் சேர்ந்துட்டேன்னா அந்த பணம் அப்படியே டெபாசிட்டில் போட்டுருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வேதாகமாய் அச்சிடப்பட்டு நான் இல்லைன்னா கூட என் பேரில் ஒரு நாள் ஒரு வேதாகமும் கொடுத்துட்டு இருப்பாங்க. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஒரு நாள் வருவார். ரங்கம்பாளையத்தில் எத்தனை ஏக்கரா காடு வாங்கியிருக்கிறீங்க? எத்தனை பங்களா கட்டியிருக்கிறீங்க? சகோதரி, எத்தனை பட்டு புடவை வச்சுருக்கிற? சகோதரனே, நீ ஒய்பிஎக்ஸ் கார் வச்சுருக்கியா, பைக் வச்சுருக்கியான்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். உனக்கும் எனக்கும் நான் உனக்காக கல்வாரி சிலுவையில் உனக்காக மரித்து அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தின பாவியாய் இருந்த உன்னையும் என்னையும் மீட்டுக்கொள்ள தன்னுடைய ரத்தத்தையே தனக்காக விளைக்கிறையமே இல்லாமல் நல்ல அருமையான ஒரு பாடலை பாடினீங்க. இலவசமாய் அவர் கொடுத்தாரு. அவரை பரலோகத்தில் நடுநிசை வானத்தில் நியாயாதிபதியாய் நிற்கும் பொழுது நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் 40 ரூபாய் கொடுத்து நீங்கள் தாங்குகிற, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு வேதாகம் அச்சிடப்பட்டு இந்த செல்வத்தை போன்ற ஏதாவது ஒரு ஆத்மா எங்காவது உலகத்தில் ரட்சிக்கப்பட்டும் அது இந்த திருச்சபையினுடைய கணக்கில் நிச்சயமாய் வரவு வைக்கப்பட்டிருக்கும். என் அருமையான சகோதரனே, நீ கொடுத்ததுனால அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு தேவன் சொல்லுவார். நாம் மறந்து போகலாம், அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு. இந்த வேதத்தை நீங்க கொடுக்க முடியலினாலும் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு 40 ரூபாய் வேதம் மூலமாய் ஒவ்வொரு நியூ டெஸ்டமென்ட் ஒவ்வொருடைய கரங்களில் இருக்கு. இதை போன்ற அநேக சாட்சிகள் உண்டு. கிருஷ்ணகிரியில நடுத்தர வயதுள்ள சரவணன் என்று ஒருவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. அந்த பகுதியில் அவர் மருத்துவமனைக்கு சென்று அவர் மருத்துவமனைகளை பார்க்கிறார். அவருக்கு செய்ய முடியவில்லை என்று சொல்லி சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அவர் கடந்து செல்லுகிறார் மருத்துவத்திற்காக. அங்கு செல்லும் போது மாற்று அறுவை சிகிச்சை அல்லாதபடிக்கு அவர் பிழைக்க முடியாது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லி கைவிட்டு விடுகிறார்கள். அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்காக சிறுநீரகம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரங்களிலே எங்களை போன்ற கிடியோனியர் ஆக்சிலரிகள் இந்த நீல நிற வேதாகமத்தை மருத்துவமனையில் இலவசமாய் கொடுக்கிறார். அந்த சரவணன் அதை பெற்றுக்கொண்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறார். யோவான் 13:6 தமிழ் ஒரே பேரான குமாரனை நம்ம அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சொல்லி வசனம் இருக்கு. நம்ம அழிஞ்சு போக முடியாது, நமக்குன்னு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சரவணன் அவர் அதை விசுவாசத்தோடு கூட வாசிக்க ஆரம்பிக்கிறார். தினமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்.
ஜெபிக்கிற ஆரம்பிக்கிற பொழுது அவருக்குள்ளாய் ஒரு வல்லமை வந்து அந்த புதிய சிறுநீரமாய் மாற்றப்படுகிறார். அவருக்கு அறுவை சிகிச்சை நேரம் ஒரு குறிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த வேதத்தை அவர் நேசித்து வாசித்தபடினால விடுதலை வார்த்தை மெய்யாகவே கிறிஸ்து என்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். நீங்களும் நானும் யாருக்கும் சுகத்தை கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்களும் நானும் வாசிக்கிற, நேசிக்கிற, தியானிக்கிற இந்த வேதம் நினைத்தால் ஒருவனை விடுதலையாக்க முடியுங்கிறதற்கு எங்களிடத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. உயிருள்ள சாட்சிகள் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சரவணனுக்கு மருத்துவர்கள் பரிசோதித்து பார்க்குறாங்க. புதிய சிறுநீரகத்தை போன்று இருந்ததை நினைத்து அவங்க ஆச்சரியப்படுகிறார்கள். அவர் இன்னைக்கும் ஞானஸ்தானம் பெற்று இதை போன்ற ஒரு திருச்சபையில் இணைக்கப்பட்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் உண்டு. நீங்கள் கொடுக்கிற 40 ரூபாய், 1 ரூபாய் கூட, 1 பைசா, நாங்கள் அங்கேருந்து காரில் வர்றோம், எதில் வந்தாலும் சரி, நாங்கள் ஒரு டீ குடிச்சிருவோமோ, டிஃபன் சாப்பிட்ருமோ, இல்லை, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், 1 ரூபாயை கூட நாங்கள் இதிலிருந்து எடுக்க மாட்டோம். ஒவ்வொரு நீங்கள் கொடுக்கிற சபையாய், நீங்கள் கொடுக்கிற தியாகமாய், நீங்கள் கொடுக்கிற காணிக்கை மூலமாய் ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு நியூ டெஸ்டமனாய் பிரிண்டடிக்கப்பட்டு இந்த சரவணத்தை போல, செல்வத்தை போல தேவையுள்ள அநேக ஜனங்களுடைய மத்தியிலே கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாய் அவர்கள் ஆத்துமா உங்களுடைய கணக்கில், உங்களுடைய சர்ச்சினுடைய கணக்கில், உங்களோட கணக்கில் கண்டிப்பாக வர வைக்கப்படும். நீங்கள் இதை அநேக சாட்சிகளிடத்தில் உண்டு. அதே போல் நான் கிடியோனாய் இணைந்து என்னால் வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. ஃப்ரெண்ட் ஆஃப் கிடியோனாய் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து செய்யலாம். இல்லை என்றால் உங்களுடைய திருமண நாள், இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் எழுந்து எங்களுடைய திருமண நாள், உடைய பிறந்த நாள், உடைய பெரிய பிள்ளை ஆகிற நாள், நீங்கள் வீடு கட்டுகிற நாள், எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் இந்த கிடியோன் கார்டு ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒன்று உண்டு. நீங்கள் ஒரு பைபிளுக்கு 40 ரூபாய், நீங்கள் 10 பைபிளுக்கு நான் தரேன், என் பிள்ளைக்கு இன்றைக்கி 10 வயசு பூரணமாக என் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் விரும்பினா நீங்கள் 10 பைபிளுக்கு 40 ரூபாய்ன்னு சொல்லி 400 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த நாளில் ஒரு உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுவோம். இதை போன்ற திட்டங்களில் நான் 100 பைபிள் கொடுக்க விரும்புகிறேன், நான் வருஷம் பூரா 365 நாளும் நான் பைபிள் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு தொகையை ஒரே நாளில் நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் போதருடைய அனுமதி பற்றி நீங்கள் எங்களுக்கு தரலாம். இந்த ஊழியத்தை நீங்கள் உங்களிடத்திலிருந்து பெறுகிற 1 ரூபாயும் நீங்கள் சபையாய் நாங்கள் எடுக்கிற இந்த ஆஃபர்ட்டிலிருந்து நாங்கள் 1 ரூபாய் தொடர்றதில்ல. எங்களுக்கு ஆயுள் சந்தாவாய் நாங்கள் கொடுக்குற இந்த 2100 ரூபாயிலிருந்து தான் எங்களுடைய ஹைதராபாத்தில் எங்களுடைய இதனுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது, அங்கே இருந்து அதனுடைய செலவுகளை அவங்க பராமரிக்கிறார்கள். இந்த பெருமையோடு கூட நாங்கள் செய்கிறோம். இந்த கிடியோன் இன்டர்நேஷனலுக்கு என்று ஒரு ஆதார வசனம் உண்டு. ஏசாயா 55:10-11. ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அதை விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஆமாம், இந்த வேதாகமத்தை நாங்கள் கொடுக்கிற பொழுது, நீங்கள் சபையாய் எங்களுக்காய் செபிக்கிற பொழுது, நாங்கள் இந்த வேதாகமத்தை கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் உங்களை போன்ற இந்த சபைகளில் எங்கே அங்கே பக்கத்தில் இருக்காங்களோ அந்த சபையில் இணைந்து அவங்க ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து பணியாற்றலாம், நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். நீர் எங்கள் கொடுக்கிற உதாரத்துவமான காணிக்கையின் மூலமாய் இந்த செல்வத்தை போன்ற, சரவணை போன்ற அநேக தேவையோடு கூட இருக்கிற ஜனங்கள், இருளிலே இருக்கிற ஜனங்கள் சத்திய வேதத்தின் மூலமாய் மாத்திரம்தான் அவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் எங்களிடத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. அப்படிப்பட்ட சாட்சிகள் எங்களுக்கிடத்தில் இருக்கிறது. நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிற காணிக்கையின் மூலமாய் நாங்கள் இலவசமாய் அநேகருக்கு கொடுக்க சபை எங்களுக்கு நீட்டக்கட்டகரமாக இருக்கிறது. என் தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த போதகர் அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் ஈரோடு கிடியோன் இன்டர்நேஷனல் ஈரோடு கேம்பின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.
கிதியோனை பற்றி ஓரளவு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கிதியோனியர்கள்னு சொல்கிறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு கிதியோனியர்கள்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் யாராவது இதில் இணைந்து செயல்பட விரும்பினால் நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள், கட்டாயமாக செய்யுங்க. இது சபை பாகுபாடற்ற ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறனால இது ஒரு சபையை சார்ந்து இருந்தால் நாங்கள் செய்ய முடியாது, சபை சாராத ஒரு ஊழியம். அதனால் அவங்க சபையை நிறுவுறவங்களும் அல்ல, சபையை தோற்றுவிக்கிறவங்களும் அல்ல. அதனால் எல்லா சபைகளிலிருந்தும் இதுக்கு இணைந்து செய்கிறாங்க. உங்களில் வாலண்டியர்ஸ் யாராவது நான் இந்த கிதியோன் ஊழியத்தை இணைந்து இந்த பைபிள் கொடுக்க விரும்புகிறேன், இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் பேரை நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் இணைந்து தாராளமாக செய்யலாம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வார்த்தை கர்த்தருடையது. ஆமென். பேசுகிறவங்க யார் வேணா இருக்கலாம், வார்த்தை தேவனுடையது. இந்த வாரத்துக்கான வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்கிற டாக்டர் கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி வரவேற்போம். God bless. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் கிடியோன் இன்டர்நேஷ்னல் இந்தியா ஈரோடு கேம்பின் சார்பாகவும் நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் எடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட தேவையான நேரத்தில் உபயோகப்படுத்துவாராக. இந்த அருமையான நேரத்திலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை போதகர் ஐயா அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், குடும்பத்து மக்கள் ஆகிய அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த ஊழியத்தில் செய்வது, என்னுடைய சகோதரர் பிரகாஷ் சொன்னாங்க, வேத புஸ்தகத்தை நாங்கள் இலவசமாக கொடுக்கின்றோம். சரி, இன்றைக்கு நான் மிக அடிப்படையான சில காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் சொல்வது மிக அடிப்படையாக தான் இருக்கும், இருந்தாலும் நிறைய வேத வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முடிந்தால் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு சென்று அதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வேத வசனங்கள் உங்களோடு பேசும். இன்று நாம் பார்க்க போவது, நாம் எல்லாம் யார்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். சரியா? ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் யார்? முதலாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது நாம். ஹூ ஆர் வி? நாம் யார்? நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த 2 காரியங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சிறிது நேரம் நாம் தியானிக்கப் போகிறோம். கண்களை மூடி தேவ பிரசன்னத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவின் ஆள்கைக்கு நாம் வேண்டி கடவுளை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நீர் எவ்வளவு நல்ல ஒரு சுவாமி. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் எவ்வளவோ பேருக்கு இல்லாத பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீரேப்பா. உடைய வேத வசனங்களை வாசித்து உடைய வேத வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய தருணத்துக்காக, இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களோ அதை நான் கேட்க கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அப்படி நீங்கள் செய்ய போது ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் செய்ய போது ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் சில காரியங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாம் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை காட்டிலும் நாம் வித்தியாசப்பட்டவர்கள். அதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நாம் யார் என்று 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, நாம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன? மீட்கப்பட்டவர்கள். அதற்கு அடிப்படையாக ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:9-10. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10வது வசனம், நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாம் நம்முடைய ரட்சிப்பை அறிக்கை பண்ணணும். நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் பரம்பரை கிறிஸ்தவன், தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் 2007ஆம் ஆண்டு தான் ஏற்றுக்கொண்டேன். ஆக அநேக கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்குள் நாம்
பிரகாசிக்க வேண்டுமென்றால், ஆண்டவருக்காக நாம் எழுந்து ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் ரட்சிப்பை குறித்த அனுபவம் நமக்கு தேவை. ஏனென்றால் அந்த ரட்சிப்பு எப்படி ஏற்பட்டது? எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 9:12. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். அவர் சொந்த இரத்தத்தினாலே நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இதை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படியே நீங்கள் திருப்புங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு போங்க, 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். யோவான் 3:17-18. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். என்ன வார்த்தை பாருங்கள், உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் மட்டுமல்ல, உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. வேதம் நம்மை எச்சரிக்கின்ற ஒரு புஸ்தகம். விசுவாசம் இல்லைன்னா என்ன முடிஞ்சு போச்சு நம்ம லைஃபு. ஆக நாம் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு அவருடைய இரத்தத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரட்சிப்பு நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்து மக்கள் அனைவருக்கும். நம்மளுடைய பொறுப்பு அதான். நம்ம மட்டும் ரட்சித்து ஆண்டவரோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பை சொல்ல வேண்டும். அதான் எங்கள் ஊழியம். அதுக்கு தான் அதை கொடுக்குறோம், வேத புஸ்தகத்தை. சரியா? ஏனென்றால் இந்த ரட்சிப்பு எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம்? எடுத்து வாசிக்கலாமா? மார்க்கு 8:36. மார்க்கு 8:36. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன அழகான வசனம் பாருங்கள். உலகத்தையே நம்ம எல்லாத்தையும் பண்ணாலும் என்ன, ஜீவனை நம்ம ஆதாயப்படுத்தலைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆக நம்முடைய நம்ம எதுக்காக நம்ம உண்டாக்கப்பட்டோம்? நித்தியத்திற்காக. அதுக்காக உண்டாக்கப்பட்டோம். நம்முடைய கோல் எங்கே இருக்குது? ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். நமக்கென்று ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், நமக்கென்று ஒரு தொழிலை தந்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சமுதாயத்தை தந்திருக்கிறார். அதில் நம்மை புடமிடுகிறார். என் மகன் என் மகள் எப்படி அதை கையாளுகிறாள், அதை வைத்து நம்முடைய பூலோக வாழ்க்கையை வைத்து தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கப் போகிறது. ஆக முதலாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது காரணம் பாருங்கள், நாம் சாதாரணவர்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், born again. எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1:23-25. கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம். 1 பேதுரு 1:23 வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. எப்படி? ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் ஆட்டம் அல்ல. நீராஜ் சோப்ரா உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியுமா? யார் நீராஜ் சோப்ரா? ஜாவ்லின் ஒலிம்பிக் சாம்பியன். வேர்ல்டு அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பில் அவர் தான் சாம்பியன். 4 வருஷம் அவர் பட்டத்தை படிக்கவே முடியாது. எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க? ஒலிம்பிக் சாம்பியன். ரட்சிப்பு அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் ரட்சிப்பில் இருந்தாலும் நாளைக்கு நான் ரட்சிப்பில் இருப்பேன்னு சொல்ல முடியாது. சாத்தான் அப்படியே நம்மளை கர்ஜிக்கிற சிங்கம் போல் அப்படியே எப்படா அமுக்கலான்னு பார்த்துட்ருப்போம். ஆக நாம் தினமும் இந்த ரட்சிப்பில் நினைத்திருப்பதற்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்லுது பாருங்கள், ஜீவன் உள்ள தேவ வசனமாகிற அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கலே. மறுபடியும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மளாம் சாதாரணமான மனிதர்கள். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாய் வார்த்தைகள், நம்ம நடக்கையில் கட்டாயம் பாவம் செய்வோம். சரி, நமக்கு தெரியாமலே செய்வோம். ஆக நமக்கு தேவை என்ன? மறுபடியும் நம்ம ஜென்மிக்கப்பட வேண்டும். we should have an encounter. சரியா? அப்படி சொல்லிட்டு அந்த வேத வசனத்தை முக்கியத்துவத்தை அப்படி கீழே வாங்க. 25ஆவது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும்
நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அதுக்காக தான் ஆலயத்துக்கு வரோம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார் பாஸ்டர், என்ன வசனம் என்னோட பேச போகுது, அது எப்படி அவர் பேச போகிறாரு என்று நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆலயத்துக்கு வரோம் இல்லையா? அவங்கள அன்றைக்கி அந்த வாரம் ஃபுல்லாக நமக்காக அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. எந்த சபையில் வசனங்கள் அறிவிக்கப்படுகிறோ அந்த சபையை எந்த சக்தியால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த வேத வசனத்தை பற்றி ஒரு வசனம் இருக்குது. இயேசுவே வேத வசனத்தை பற்றி சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5:18. மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் என்னது ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மிக ஆழமான ஒரு வசனம். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சு வீட்டுக்கு போய் திருப்பி படிங்க. ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. நினச்சி பாருங்கள், வானமும் பூமியும் ஒழியுமா? ஒழியாது. அது ஒழிஞ்சு போனால் கூட என் வார்த்தையை ஒழியாதுன்னு சொல்லி அவரே சொல்கிறார். அப்போ பாருங்கள், எவ்வளோ மகிமையான வேத புத்தகம் நம்ம வச்சுருக்கோம். அது எங்கே இருக்கணுங்க? இங்கே இருக்கணும். கப்போர்டில் இருக்கக்கூடாது, தலையான கடியில் இருக்கக்கூடாது, செல்ஃபோனில் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? நம்முடைய இருதயத்தில் அதை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆக நாம் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். நமக்கென்று ஆண்டவரோடு ஒரு என்கவுண்டர். நமக்கு ஒரு பிறந்த நாள் உண்டு. ஒரு காலத்தில் கல்யாண நாள் வரும் இல்லையா? அடுத்து கடைசியில் தான் நமக்கு ஒரு இழப்பின் நாள் வரும். அது நடுவில் ஒன்று இருக்குது, ஆண்டவருடன் இடைப்பட்ட நாள், நான் ரசிக்கப்பட்ட நாள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அது சொல்லணும், நம்ம வாயை திறந்து சொல்லணும். அன்றைக்கி தான் ஆண்டவர் டச் பண்ணார், ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறினேன் என்று. ஆக நமக்கு ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது ஒன்று இருக்குது பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சோசன் பீப்புள். நம்மளாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட. யார் நம்மளை தெரிஞ்சிருச்சா? நானாக தெரிஞ்சிருச்சா? இல்லை, அவர். எடுத்து வாசிங்க. யோவான் 15:16-17. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்கள், வெரி கிளியர். ஆண்டவர் தான் நம்மளை தெரிஞ்சிருக்கார். நம்ம போய் எதையும் நான் பைபிளை 25 தடவை படிச்சிருக்கேன்னு சொல்லி நெஞ்சு நிமித்தின்னு சொல்ல முடியாது. அவருடைய சுத்த தயவால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். சரியா? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? கனி கொடுக்க. எதற்காக? கனி கொடுக்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். ஹோட்டலில் தோசை நல்லாயிருக்கும். யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? எப்போ அங்கே போப்பா, சூப்பராக இருக்கும் தோசை, இந்த கார் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த காரையை வாங்க. ஒன்றும் இல்லாத உலக காரியங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சொல்லணும், இப்படி ஆண்டவர் இருக்கிற ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கஷ்டமா ட்ரை பண்ணி பாரு, இந்த புத்தகத்தை படி என்று நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும். ட்ரை ஜீசஸ் என்று நாம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கணும். நமக்கு கிடைத்த சந்தோஷத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆண்டவர் எனக்கு போதும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ பேர் அழிவில் இருக்காங்க, இருட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும். அதான் கனி கொடுப்பது என்பது. அதற்கு பாருங்கள் என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இவைகள் உங்களுக்கு கற்பிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன? அன்பு. ஆக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூன்றாவது காரியம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். 1 பேதுரு 2:9-10. எல்லாம் நம்ம தெரிஞ்சது. நான் சொல்கிற வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். நான் அப்படி கலெக்டிவாக போடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1 பேதுரு 2:9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். என்ன அழகான நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் ஆர்டர் கொடுக்குறா பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்மளாம் யார்? பரிசுத்த ஜாதி. வேறு எந்த ஜாதியும் நமக்கு கிடையாது. அந்த மனதில் நமக்கு இருக்கவே கூடாது. நம்மளாம் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அது மட்டும் இல்லாமல் 10வது வசனம் பாருங்கள், ரொம்ப அருமையான வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
பாருங்கள், தேவ பிள்ளைகளாக மாறின பிறகு அவருடைய இறக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சரியா? இதான் 3வது காரியம். முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நாம் முதலில் சரி இரட்சிக்கப்பட்டவர்கள், அடுத்தது ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், 3வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடைசியாக ஒன்று இருக்கு பாருங்கள், நற்கிரியை செய்ய தகுதிப்படுத்தப்பட்டவர்கள். அவருடைய கிருபை என்ன செய்து பாருங்கள், நம்மளை நற்கிரியை செய்ய தகுதிப்படுத்துகிறது. அவருடைய கிருபை தான். என்னுடைய சொந்த முயற்சியில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. யோவான் 15:5 சொல்கிறாரு, என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அழகான ஒரு வசனம், சின்ன வசனம் தான். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்யவே முடியாது. அவருடைய கிருபை அப்படிப்பட்டது. அந்த கிருபை என்ன? கிருபை என்பது தேவன் தகுதியற்ற நம்மேல் காட்டுகின்ற ஒரு அன்பு, பரிவு. நம்ம we don't deserve that grace. நம்மளாம் எவ்வளோ மோசமான நமக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ மோசமாக எனக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம மேலே ஆண்டு பாருங்கள், தேவன் தகுதியற்ற நம்மேல் காட்டும் தயவு, கருணையுடன் வழங்கும் ஒரு பரிசு. இட்ஸ் எ கிரேஷியஸ் கிஃப்ட். அவர் கொடுத்த மகா பெரிய கிஃப்ட்டு. இது ரெண்டும் என்ன செய்து பாருங்கள், அந்த கிருபை என்ன பண்ணு பாருங்கள், அது நம்மை புதுப்பித்து அவர் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதுபடி நல்ல காரியங்கள் செய்ய நம்மை தகுதிப்படுத்துகிறது. அவருடைய கிருபை என்ன பண்ணுது? நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, நம்மளை தகுதிப்படுத்துகிறது. எதுக்கு? அவர் நமக்கு வச்சிருக்கிறார் இந்த காரியங்களை இவனை கொண்டு செய்யணும்னு. அதை நாம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. இட் குவாலிஃபைஸ் அஸ். அவருடைய கிருபை அப்படிப்பட்டது. அது என்னது? அது அன்மெரிட்டட் ஃபேவர். நம்ம தகுதியே இல்லாத நம்ம மேலே காமிக்கப்பட்டதே ஒரு ஃபேவர். அது நம்மை என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்படி நம்மளை தகுதிப்படுத்துகிறது. இப்போ வாசிக்கலாம் பாருங்க ஒரு வசனம், மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, எப்படி? நம்முடைய கிரியைகளை கண்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறாரு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்கள் என்ன பெரிய கிஃப்ட் நமக்கு. அவருடைய கிருபை நம்மை நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுகிறது. சரி, 4 கேரக்டர் நான் சொன்னேன். இந்த கேரக்டர்னால் ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்க போகிறோம். சரியா? இன்னும் சொல்லப்போனால் ரட்சிப்பின் பயன். ரட்சிப்பு அடைந்த பிறகு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மகா பெரிய ஒரு பரிசு. எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 16-17 2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:16-17. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களிடையே பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று உரைத்த பின்பு. பாருங்கள், ரட்சிப்புக்கு வந்த பிறகு நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் உங்களோட பேசும். ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அவர் என்ன செய்வார்? அப்படி நம்ம இருதயத்தில் எழுதுவார் அந்த வேத வசனங்களை. அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வேதத்தை நான் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வேதத்தை நிறையா படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் போட்டி நடக்கும், எனக்கு எங்கள் அக்காவுக்கும் யார் ஃபஸ்ட்டு படிக்கிறான்னு. நான் போய் இன்றைக்கி 20 சாப்டர் படித்தேன்னு சொல்லுவேன். எங்கள் அக்கா 25 படித்தேன்னுவா. 2 பேரும் போட்டி போட்டு படிப்போம். ஆனால் ஒன்று எனக்கு வேலை செஞ்சதே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படித்தா கூட அது பேசிக்கிட்டே இருக்கணும் கூட. அதனால் பாருங்கள், பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன். ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதோடு நிற்கல. அடுத்தது பாருங்கள், 17ஆவது வசனத்தை பாருங்கள். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவருடைய மன்னிப்பு இருக்குது பாருங்கள். ஆஹா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. மன்னிச்சு மறந்துடுவார். நம்ம எப்படி மன்னிச்சிடுவேன், மறக்க மாட்டேன், எப்படி மனசுக்குள்ளே இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஆளுக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்மளுடைய பாவத்தெல்லாம் லிஸ்ட்டு போட்டு நம்மளாம் வேதத்தை பற்றி பேசவே முடியாது. ஆனால் பாருங்கள், நம்மளை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர். அவர் தகுதிப்படுத்தி என்ன செய்கிறாரு? பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை. இதுதான் நம்முடைய ரட்சிப்பின் பலன். அவருடைய பிரமாணங்களை எண்ணத்துக்கு எழுதி என்னுடைய பாவங்களை முழுமையாக அவர் என்ன செய்கிறாரு? நினைக்கவே இல்லை.
ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும்? அது போல தான் இருக்கணும். ஏனென்றால் நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர். நம்முடைய மன்னிப்பு, நம்முடைய அன்பு பட்சபாதமற்றதாக இருக்க வேண்டும். சூழ்நிலையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. சரி, அடுத்து நான் சொன்னேன், நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பை பெற்றாச்சு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்குன்னு சில பொறுப்பு இருக்கிறது. முதலாவது நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் பாங்க ஒரு ஜென்டில்மேன் காட் வந்து அப்படி கதவை தட்டுவார், திறந்தால் உள்ளே வருவார், இல்லைன்னா போயிடுவார். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சான்ஸ் நமக்கு ஆண்டவருக்காக கொடுக்க போகிறோம். நம்ம கொடுக்கலாம், இன்னொருத்தர் கொடுப்பாரு. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறது ஒன்றுமே கிடையாது. அவர் மகா பெரிய ஜமீன்தார். அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாம் அவரு தான். அவர்கிட்டருந்து வாங்கி நம்ம அவருக்கு கொடுக்குறோம். பார்க்குற நம்ம மனசை பார்க்குறாரு, நம்ம கொடுப்பானா மாட்டானா. ஆக நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அதில் நல்ல 2 சில வசனங்கள் இருக்கு பாருங்கள். 1 கொரிந்தியர் 6, 19, 20 வாசிக்கிறேன். நாம் யார் என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? யூ டோன்ட் பிலாங் டு யுவர் செல்ஃப். நாம் அடுத்த வசனத்தை பாருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன அழகான வார்த்தை பாருங்கள். எப்படி 20 வசனத்தை பாருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம அவருடைய கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் 2 கொரிந்தியர் அப்படியே கொஞ்சம் முன்னால் வாங்க, பின்னால் வாங்க. 2 கொரிந்தியர் 5:21 வாங்கினேன். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்கு பாவமாக்கினார். அப்படி அது படிக்கும்போது சில சமயத்தில் பாருங்கள், பாவமே செய்யாத ஒரு மனிதர் நமக்காக பாவமாக்கினார். நம்மளை நீதிமான்களாக மாற்றுவதற்காக பெரிய நீதிபதியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய இரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தினார். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம நமக்காக இல்லை, அவருடைய பிள்ளைகள். ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை உணர வேண்டும். முதலாவது கிறிஸ்துவத்தை நாம் உணர வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அவருக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்டவள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆன்மீக பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். இயேசுவை அறிந்த நமக்கு மட்டும் 2 பெற்றோர்கள், உலக ரீதியான பெற்றோர்கள், அப்பா அம்மா இருக்காங்க. இன்னொன்று ஆவிக்குரிய பெற்றோரை நாம் கனப்படுத்த வேண்டும். யார் இந்த ஆவிக்குரிய பெற்றோர்? 2 தான். 1 இந்த வேதம், 2வது ஜெபம். இந்த 2ம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த பெற்றோரை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எனக்கு என்னுடைய அப்பா அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த 2 பெற்றோர் கூட இருப்பாங்க. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளோட அவங்க இருப்பாங்க. ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஆவிக்குரிய பெற்றோரை நாம் கனப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல வேதத்தை மற்றும் கொஞ்ச நேரம் நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். அப்படி திருப்புங்க. சங்கீதம் 19க்கு வாங்கினேன். சங்கீதம் 19 நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பாங்க. ஒரு அருமையான சங்கீதம். அந்த சங்கீதக்காரன் 2 காரியங்களை சொல்கிறார். 2 படைப்பை பற்றி. சரியா? உலகத்தை படைப்பை பற்றி பேசிட்டு அதுக்கு ஈக்குவலாக என்ன கொண்டாடுறாரு பாருங்க. அப்படியே வாங்க, 7வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவுக்கிறதுமாய் இருக்கிறது. இதுக்கு மேலே வேதத்தின் மகிமையை ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். குறைவற்றது, உயிர்ப்பிக்கிறது, முழுமையானது, ஞானியாக்கிறது, சந்தோஷிப்பிக்கிறது, தூய்மையானது, கண்களை தெளிவாக்கிறது. என்ன அழகான கேரக்டர்ஸ். இந்த வேதம் அப்படிப்பட்டது. அதோட நேரத்தில் அவர் வேதத்துக்கு சில வேறு பெயர்களை கொடுக்குறாரு பாருங்கள். வேதம், சாட்சி, நியாயங்கள், கற்பனை,
என்று அருமையான வார்த்தைகளை சொல்கிறார். இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் 119வது சங்கீதத்துக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. பட் நமக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இதை முடிச்சிடுறேன். சொல்லிவிட்டு அப்படி கீழே வாங்க, 11வது வசனத்துக்கு வாங்க. அன்றியும் இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வேத புஸ்தகம் எச்சரிப்பின் புஸ்தகம். ஆண்டவர் நம்மளை அப்படியே லூஸ் அவுட்டான் டப்புன்னு இழுப்பார். ஏய் வெயிட்னு அந்த மாதிரி எச்சரிக்கை. இவைகளை அதோடு நிற்கல. இவைகளை கை கொள்கிறதுனால் வாசிங்க, மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை கை கொள்ள மிகுந்த பலன் உண்டு. நான் இன்றைக்கி ஒரு சின்ன யூத் குரூப்கிட்ட பேசினேன். அவங்க சொல்கிறாங்க வேதத்தின் அடிப்படையில் வாழ முடியாது, ப்ரெசன்ட் டேக்கு அது சரிப்பட்டு வராது. இந்த வசனம் தான் சொன்னேன். இந்த இடத்துல வாசிங்க தம்பி, இந்த திருப்பி வாசிங்க. மிகுந்த பலன் உண்டு, சாதாரண பலன் கிடையாது. இவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை பற்றி நிறைய டெஃபினேஷன்ஸ், அதை பற்றி அந்த ஒரு டெஃபினேஷன் என்னன்னு தெரியுமில்ல, டெஃபினேஷன் அதை பற்றி விளக்குறது. ஒரு டெஃபினேஷன் மிகவும் எனக்கு கவர்ந்தது. எனக்கு பிடித்த ஒரு வேத மனிதர் உண்டு, வாரன் வீரஸ்பின்னு. அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அதுலேருந்து ஒரு கோட்டை நான் வாசிக்கிறேன். வேதம் என்றால் என்ன? நல்லா கவனிங்க. வேதம் ஒரு ஆழமான சுரங்கம் போன்றது, விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களால் நிறைந்தது. அதை வாசிக்கும் விசுவாசி அதன் மகிமையையும் மகத்துவத்தையும் கண்டுகொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு வேதத்தை ஜெபத்துடன் கவனமாக படித்து கொண்டு தியானித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை படிக்கும் எவருக்கும் அதை தெளிவுபடுத்த தயாராக உள்ளார். இப்படிப்பட்ட மகிமையான சொத்து நம் கையில் இருக்கும் பொழுது நாம் அதை ஏன் நிராகரிக்கிறோம்? அப்படி அவர் முடித்தார். ஏன்னா மேலை நாடுகளில் வேத புஸ்தகத்தை நிறைய பேர் படிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர், நம்ம எல்லாம் வேதத்தை வாசிக்கிறோம். அதனால தான் அவர் முடிச்சிருக்கார் அப்படி. ஆக பாருங்கள், இன்னும் அழகான ஒரு டெஃபினேஷன். வேதத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் துணை தேவை. பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவி எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு சின்ன டெஸ்டிமனி சொல்கிறேன். பீகாரில் உங்களுக்கு தெரியும், அகஸ்டின் ஜப்கர் ஐயா பெரிய ஒரு ஜெம்ஸ்னு ஆர்கனைசேஷனை வச்சுருக்காரு. அங்கே நக்சலைட்ஸ்லாம் நிறைய பேர், நக்சல் பாரிகள் நிறைய நிறைந்த இடம். அதில் ஒரு நக்சல் பாரி பார்க்குறாரு, என்ன இவர் ஆண்டவருக்குள்ளே இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு, இவரை நான் மீட் பண்ணணுன்னு சொல்லி அவரை அவருக்கு ஜூனியராக சண்முகம்னு சொல்லி தூத்துக்குடிக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவரை பிடிச்சி, உங்கள் பாஸை நான் பார்க்கணும், ஆனால் யாரும் வரக்கூடாது, தனியாக அவர் வரணும், காட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னான்னு இவர் போகிறார் அவர் பார்க்க. பெரிய டெஸ்டிமனி, ஷார்ட்டாக சொல்கிறேன். இவர் ஐயாவே சொன்ன டெஸ்டிமனி இது. அங்கே போன உடனே அவர் ஹலோ பிரதர்னு சொல்லி அவர் போய் கட்டி பிடிக்க போகிறாரு. அவன் அவர் கட்டி பிடிச்சோன்னே அவர் தள்ளிட்டு ஓடிடுறான். இவர் சொல்கிறார், என்ன கூப்பிட்டா, பேசணும்னு கூப்பிட்டா தள்ளிட்டு போயிட்டானே. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கூப்பிட்றான் அவன். அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, திருப்பி அவரை நான் பார்க்கணும், நீ தான் வந்தோடனே அவர் தள்ளிட்டு போயிட்டே மேப்பான்னு. உடனே அதுக்கு அந்த நக்சல் பாரி சொன்னான்னா, என்னப்பா அவர் என்னை கட்டி பிடிச்சோன்னே என் உடம்பே ஆட ஆரம்பிச்சிச்சு. உடனே இவர் சொன்னாரா, அவர் பரிசுத்த அபிஷேகம் பெற்றவரியா? அடுத்த கேள்வி, அந்த பரிசுத்த அபிஷேகம் எனக்கு வேணும். யார் கேட்குறா? நக்சல் பாரி கேட்குறான். அந்த பரிசுத்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேட்குறான். உடனே அவர் என்ன செய்கிறாரு, எங்களுடைய கிடியன் பைபிள் எடுத்து கொடுக்குறாரு. மகனே இது படி, எனக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. காலங்கள் சென்றது. திடீரென்று நக்சல் பாரிகளுக்குள்ளே பெரிய மீட்டிங் நடக்குது. இவன் மட்டும் எழுந்திருக்கிறான், அந்த வேத புஸ்தகத்தை காமிக்கிறான். போதும் ஐயா, நம்ம செஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, என் கண்ணை நான் தூக்கி போடுறேன், இதை படிங்கப்பான்றாங்க. உன்னை எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? இவனை விட்டா அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணிடுவான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு பாய்சனை கொடுத்து கொண்டு தண்ணிக்குள்ளே போடுறாங்க. அப்படி தண்ணியில் மிதந்து வரும்பொழுது இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கத்துறான். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவன் உயிர் பெற்று அவர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா மூலமாக தான் பெற வேண்டிய தண்டனைகளை பெற்று இன்று வெளியே ஒரு போதகராக சென்னை பட்டணத்தில் இருக்கிறார். பரிசுத்த எப்படி பெற்றார்? அவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன்.
லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வராமல் இருக்குது என்ன காரணம்? நான் கேட்கல. நம்ம என்ன செய்யணும்? காலையில் முட்டி போட்டு கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கி புதிய நாள் கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம், எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, எனக்கு பரிசுத்த அபிஷேகத்தை தாங்க. அப்போ தான் நான் எந்த செய்தாலும் என்ன செய்ய முடியும்? கரெக்டாக செய்ய முடியும், உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ முடியும் என்று நாம் கேட்கணும். ஒரு விஷயம் கூட ஆகாது கேட்குறதுக்கு. பாருங்கள், பரிசுத்த ஆவி நமக்கு இருந்தால் தான் வேத வசனத்தை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அதிகமாக அதை கிரகிக்க முடியும். அது என்ன சொல்ல வராரு அதை நம்ம கேட்கும் போது அப்படி நம்ம பக்கத்தில் உட்காந்து ஆண்டவர் காமிப்பார், இதுதான் மகனே வாசி, இதுதான் இதில் நான் சொல்ல வேண்டிய காரணம், இதுதான் நம்மளோட பேச ஆரம்பிப்பார். ஆக வேதத்தை நாம் கனப்படுத்துவது இன்னொரு வசனம் இருக்குது. யாக்கோபு 1:21-22. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள திரு வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வசனத்தை என்ன செய்யணும்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஆக நாம் ஆண்டவர் கொடுத்த நமக்கு மகா பெரிய பரிசு இந்த வேத புஸ்தகம். பரம்பரை வரியாக நம்ம வருகிற பரம்பரை சொத்தை காட்டிலும் பெரியது. இந்த சொத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த சொத்தை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பரம்பரை சொத்து கூட நம்ம எதாவது தப்புனா போயிடும். ஆனால் இந்த சொத்து ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு அது இருக்கும். சரியா? வேதத்தை பற்றி இன்னொரு வசனம் இருக்குது. 1 யோவான் 5:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூறுகிறார். நாம் அவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவது? பாருங்கள் என்ன சொல்லுது? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் சொல்லிட்டு எடுத்துட்டிங்களா? 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. என்ன அழகான வசனம்! அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. ஆக நம்முடைய வாழ்க்கையில் வேதத்துக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் மதிப்பு தருகிறோம்? ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்ட்ஸ் உண்டு. ஹவ் யூ ட்ரீட் த வேர்ட் ஆஃப் காட், யூ ட்ரீட் தி கிரியேட்டர். நாம் வேதத்தை எவ்வாறாக நாம் கையாளுகிறோமோ அதுதான் நம்ம படைத்த ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கையாளுறோம். அது ஷெல்ஃபில் தான் இருந்தாலும் ஆண்டவர் ஷெல்ஃபில் தான் இருப்பார், பெரிஃபீல்டில் இருப்பார். தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிட வேண்டியது. வேலை முடிஞ்சு நீங்கள் போக, ஆண்டவர் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வேலையை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆக நாம் வேதத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். we should fall in love with the word of God. வேதத்தை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வேதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? முதல்ல சொன்னேன் வேதம்னு, ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஜெபம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பாருங்க, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும். இது ஆண்டவருடைய சித்தம், உலகத்தை குறித்த ஆண்டவருடைய சித்தம். என்ன சொல்கிறாரு? சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைய வேண்டும் என்று. ஆண்டவரும் அவர் அந்த காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சீஷர்களோடு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஒரு அருமையான பகுதி இருக்குது, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகுதி. அதில் அதில் ஒரு வசனம் இருக்குது, 17ஆவது வசனம் இருக்குது பாருங்கள். உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சொல்லிட்டாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனம் நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அறியாத மக்களுக்கு சத்தியம் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. என்கிட்ட பைபிள் கூட இருக்குது, நான் கொடுத்துட்டு போகிறேன். ஒரு 5 எடுத்துகிட்டு போங்க. இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் கொடுங்க. இயேசு கிறிஸ்துக்கு அறியாதவர்களுக்கு கொடுங்க. எங்கள் வீட்டில் அன்றைக்கி நான் ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன். அன்றைக்கி இருந்தேன். சிலிண்டர் மாட்ட ஒருத்தர் வந்தான், சின்ன பையன். எல்லாம் மாட்டி முடித்தோடனே அவன் பேமெண்ட்டுக்காக நின்னான். அவனுக்கு கொடுக்கும்போது வேத புஸ்தகம் கொடுத்தேன். ஒரே சந்தோஷம், அவனுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார் வாங்கிட்டு போயிட்டான். அதுபோல் எங்கள் வீட்டில் முன்னால் இந்த கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் வேலை செய்வாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு வீட்டுக்குள்ளே எங்கள் கேம்பஸில் உட்காந்து தண்ணி குடிச்சு சாப்பிடுவாங்க.
அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரி, நான் அவரே எல்லாருக்கும் ஒரு டீ கொடுத்தேன். டீ கொடுக்கும்போது என்ன பண்ணேன், ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்தேன் கூட. 5 பேர் ஒரே சந்தோஷம். அவங்க வந்து என்னை பார்த்து தேங்க் பண்ணிட்டு போனாங்க. அந்த சந்தோஷம், அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க சந்தோஷம் இருக்கு பாருங்கள், அதுக்கு ஈடே கிடையாது. அதுக்கு ஈடுனையே கிடையாது. அது ஈடுனே கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவ சித்தம் என்ன, உலக மக்கள் அனைவருக்கும் தெரியணும் இயேசு கிறிஸ்துவர். சரி, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சித்தம், நம்மை குறித்து, தேவனை அறிந்த பிள்ளைகளாக நம்மை குறித்து ஒரு சித்தம் இருக்குது. அது என்ன வசனம் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மை குறித்த ஒரு சித்தம் இருக்குது தேவனுக்கு. எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18. இப்போ தெரியும், உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க. நம்மை குறித்த சித்தம் ஆண்டவருக்கு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த முக்கியமான காரியம் ஜெபம் பண்ணினார். நிறைய இடத்துல போட்டிருக்கோம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனிமையில் சென்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார். அவர் பண்ணணுமா? அவர் தேவனுடைய புதல்வன், அவர் பண்ணணும் அவசியமே இல்லை. பாருங்கள், அவர் நமக்காக தம்மை தாமே தாழ்த்தி, அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் வந்து அப்படியே நம்மோட பேசும். நமக்காக என்ன, கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் ஒரு தடவை கூட நெஞ்சு நிமித்தி நான் தேவனுடைய பிள்ளை சொல்லி தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து, அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் செய்தது என்ன? ஜெபம் பண்ணினார். அவருக்கு தெரியும், அவர் முன்னால் பிளான், அங்கே போய் பிளான் பண்ணுறதே கிடையாது. அவர் முன்னாலே பிளான் பண்ணிடுவார் என்ன செய்ய போகிறார். எதனால்? ஜெபத்தினால. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் இருக்கணும். காலையில் ஜெபம் இருக்கணும், ராத்திரி ஜெபம் இருக்கணும், சும்மா இருக்கும்போது ஜெபம் பண்ணணும். இப்போ நான் வயசாக வாக்கிங் போகும்போது ஜெபம் பண்ணுவேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது வாக்கிங் போகும்போது அதில் நினைக்கவே மாட்டேன். ஆக நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய டைமை கொடுத்துருக்கிறார். ஆக 2 காரியங்கள், வேதத்தையும் ஜெபத்தையும் நம்ம எந்த நேரத்துலையும் மறக்கவே கூடாது. அதான் டாப் ப்ரையாரிட்டி. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆண்டவரே, நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோ முடியாது. இன்றைக்கி ஜெபம் பண்ணணும். சரியா? 3வது காரியம் நான் சொன்னேன், அவருக்காக கனி கொடுக்கணும். முதலாவது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஆவிக்குரிய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். அதாவது ஜெபத்தையும் வேதத்தையும் கடைசியாக கனி கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கனி கொடுக்க தான் படிக்கப்பட்டிருக்கோம். கனி கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது ஆவின் கனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் பெரிய கோபக்காரனாக, சில சொல்லுவாங்க பயங்கர கோபக்காரர் அவர், நான் எல்லாருமே கோவப்பட்டுட்டு நான் எப்படி கனி கொடுக்க முடியாது. எல்லாருமே அன்பாக இருக்கணும்னா அவங்கள போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி கொடுக்கவே முடியாது. ஸோ முதலாவது ஆவிக்குரிய கனிகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? வேதத்தை கொடுக்கணும். ஏனென்றால் ஒரு வசனம் இருக்கு, வாசிப்போம். லூக்கா 15:7 முடிக்க போகிறேன். லூக்கா 15:7. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஈமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்கள், அங்கே எல்லாரும் பரலோக ராஜ்யம் அவருது, அங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நம்மளும் என்ன சொல்கிறோம்? உங்கள் சித்தம் பரலோகத்தில் செயல்படுறது போல் பூமியிலே செயல்படட்டும். நம்ம சில சமயத்தில் ஸ்பைனல் கார்டுலேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் டெய்லி. என்ன செய்கிறோம்? நீங்களும் நானும் அது நடக்கணும்னு நீங்களும் நானும் சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வேதத்தை கொடுக்கணும், வேதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஆண்டவர் இருக்க ட்ரை பண்ணுப்பா, வாசித்து பாரு. எங்களுக்கு பையன் வந்தான், வைத்த வழின்னு பயங்கர டிஸ்டர்ப்டாக இருந்தான். அவனுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மெடிக்கலாக ஒன்றும் இல்லைன்னு. சும்மா அந்த வேத புஸ்தகம் கொடுத்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நான் திருப்பி வரேன்னு ஒரே நாள், அடுத்த நாள் ரொம்ப கூல் ஆகிட்டான். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் பார்த்தே இல்லை சார் நான். அதனால் இன்னும் நடக்குதுலாம், இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு அளவே கிடையாது. நம்ம வந்து சார் நான் வந்து இப்போ யோசனை பண்ணேன், இதில் போய் பேஷண்ட்டில் போய் நம்ம சொல்ல முடியுமா? இப்போ யோசிக்கிறதே கிடையாது, எடுத்து விட்ருவேன். இப்படி இருக்காரு. ரொம்ப பேர் கேள்வி கேட்டாங்கன்னா நான் சொன்னேன், எப்பா ஆப்ரேஷன் பண்ண நான் இல்லைப்பா ஆண்டவன். ஆப்ரேஷன் பண்ணி என் வேலை முடிஞ்சிச்சு, சுகம் கொடுக்குறதுல அவர். அதனால் நீ ரொம்ப கேள்வி கேட்காதன்றேன். அதனால் நம்ம வந்து இந்த வசனம் ரொம்ப ஒரு மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆக இன்றைக்கு சும்மா ஒரு ப்ரஷ்அப் தான் பண்ணேன் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை. நம்முடைய வாழ்க்கையில் வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம்,
ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம். நான் ரட்சிக்கப்பட்டவனா, அதை உணர்ந்திருக்கிறேனா? ஏனென்றால் நமது ஆண்டவர் நம்முடைய குணாதிசயம் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எப்படி ஒரு அப்பா அம்மா நம்ம பிள்ளைங்களை என்ன ஆசைப்படுவோம்? நல்ல பிள்ளைங்கன்னு முதல்ல சொல்லணும். ரொம்ப சம்பாதிக்கிறான்றது வேறு விஷயம். என்ன சொல்லணும்? உங்கள் பிள்ளையா ரொம்ப நல்ல பிள்ளை, அப்போ ஆஹா very சந்தோஷமாக. அது போல் தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நம்முடைய குணாதிசயங்கள் அவருடைய இது போல் இருக்கணும். நம்ம வந்து அவருக்காக அநேக காரியங்களை செய்யலாம், ஆலயத்தில் இணைந்து செயல்படலாம், அவருக்காக நிறைய பணத்தை கொடுக்கலாம், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இருந்தாலும் நம்முடைய குணாதிசயங்கள் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய மன்னிப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்பது மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதில் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் அவர் திருப்பி வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? நீதிபரராக வரப்போகிறார். அப்போ போய் கிருபையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் கிருபையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வசனம் இருக்கார், கடைசி வாசி முடிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிருபையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆக இந்த உலக வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுத்த மகா பெரிய கிருபை. இஸ் a gift ஆஃப் காட். எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்க இப்போ இல்லை, நமக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்க்கையில் அவருடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். எதை செய்தாலும் இது ஆண்டவர் பிடிக்குமா அப்படின்னு சின்ன கேள்வி கேட்கணும். கேட்டுட்டு செய்தால் ஆண்டவர் வந்து மகா பெரிய ஆண்டவர். அவருக்கு என்ன பேர்? நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம்.